Dear students, I am Ravathi. 10th standard exercise 3.3 la first sum. Find the LCM and GCD for the following and verify that f of x and g of x equal to LCM and GCD. So first subdivision வந்தீங்க அப்படின்னா 21x square y and 35xy square கொடுத்துருக்காங்க. அப்போது அதில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸ்ப்ரெஷனை நம்ம f of x and g of x அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு f of x equal to 21x square y. அப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபேக்டர்ஸாக பிரிச்சிடணும். அப்போ 21ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 3 2 3 7s are 27. 3யும் ப்ரைம் நம்பர், 7ம் ப்ரைம் நம்பர். அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். தென் ஒய் ஸ்கொயரும் அப்படியே தான் இருக்கும். சரி, ஒய்யும் அப்படியே தான் இருக்கும். தென் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 35xy ஸ்கொயர். அப்போ 35ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 5 7s are 35. தென் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். தென் ஒய் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். இப்போ இதை வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்? ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ ஜிசிடி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஜிசிடி அப்படிங்கிறது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அப்போது ஜிசிடி ஈக்குவல் டு இதில் எது காமனாக இருக்குது? 7 காமனாக இருக்குது. அப்போது இதுலேயும் ஒரு எக்ஸ் காமனாக இருக்குது. இதுலேயும் ஒரு ஒய் காமனாக இருக்குது. அப்போ வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 7 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய், அதாவது 7xy தான் இதோட ஜிசிடி. கிளியரா? அப்போ எல்சிஎம் அப்படிங்கிறது லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். அப்போ லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, காமனாக இருக்கிறதுக்கு சிங்கிள் வேல்யூவாக எழுதிட்டு ரிமைனிங் எல்லா வேல்யூஸுமே வரும் நியூமரிக்கலில். அப்போ 3 வரும், 5 வரும், இன்ட்டு வேரியபிளை வந்து கம்பேர் பண்ணும்போது எது கிரேட்டஸ்ட் டிகிரியாக இருக்குதோ அதை தான் நம்ம வந்து எடுத்து எழுதணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வரும். தென் ஒய் அண்ட் ஒய் ஸ்கொயரை கம்பேர் பண்ணும்போது ஒய் ஸ்கொயர் வரணும். அப்போ இதை மல்டிபிள் பண்ணி எழுதும்போது 7 3s are 21. 21 into 5 105 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது? எல்சிஎம். இப்போ நம்ம ஜிசிடியும் எல்சிஎம்மும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வெரிஃபையும் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸை மல்டிபிள் பண்ண வர ஆன்சரும் எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடியை மல்டிபிள் பண்ண வர ஆன்சரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 21x ஸ்கொயர் ஒய் இன்ட்டு 35xy ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 21ம் 35ம் மல்டிபிள் பண்ணும்போது 735 கிடைக்கும். தென் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸை மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் கியூப், ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணால் ஒய் கியூப். இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸோட ஃபஸ்ட்டு ஆன்சர், ஈக்குவேஷன் 1. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. எல்சிஎம் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? 105x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஜிசிடி என்ன கிடச்சிச்சு? 7 இன்ட்டு xy. அப்போது 105யும் 7ம் மல்டிபிள் பண்ணால் எகெயின் 735 கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் கியூபு, ஒய் ஸ்கொயரையும் ஒய்யும் மல்டிபிள் பண்ணால் ஒய் கியூபு, ஈக்குவேஷன் 2. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள், 1 and 2 ஈக்குவலாக இருக்கா? தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு LCM into GCD. It's verified. Clear? இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க, கம்மா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1ங்கிறது தனி ஃபேக்டராக கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இதில் சொல்யூஷன் எடுத்து எழுதும்போது ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். அதாவது என்னது? எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னா, ஐடென்டிட்டியோட கியூப் ஐடென்டிட்டியில் இருக்குது. அதாவது எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூபுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கணும். அதோட ஐடென்டிட்டி என்னென்னா, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் அதோட ஐடென்டிட்டி. அதுபடி இதை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 1 தென் ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபினா எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் தான் வரும், ப்ளஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னாலும் 1 தான் வரும். தென் ரிமைனிங் இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே இருக்கும். அப்போ கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன பண்ணியாச்சு? சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து கியூபோட ஐடென்டிட்டி தான்.
கியூபோட ஐடென்டிட்டிலே வந்து ப்ளஸ் வருது. அப்போ அது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வரும் இதோட ஐடென்டிட்டி. அப்போது அதுபடி இதை விரித்து எழுதும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன், சாரி இங்கே மைனஸ் வரணும். கிளியரா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸையும் எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு, ஜி ஆஃப் எக்ஸையும் எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடியது தான் என்னவா வரணும்? ஜிசிடியாக வரும். அப்போது ஜிசிடி அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது? இது ரெண்டும் நாட் அ காமன். எக்ஸ் ப்ளஸ் ஒன் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மட்டும்தான் காமனாக இருக்கிறனால ஜிசிடியோட வேல்யூ என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒன். அதே மாதிரி எல்சிஎம் அப்படின்னு எடுக்கும்போது காமனாக இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் ஒன் வரும், அது போக ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே மல்டிபிள் ஆகும். அப்போ ரிமைனிங் இதில் ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது, இதில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது, எகெயின் இதில் இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னும் ஜாயிண்ட் ஆகி வந்துடும். கிளியரா? இதுதான் எல்சிஎம். இப்போ ஜிசிடியும் கண்டுபிடிச்சாச்சு, எல்சிஎம்மும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வெரிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ரெண்டையும் அப்படியே ஃபேக்டராக கண்டுபிடிச்சது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணி எழுதிக்கணும்? மல்டிபிள் பண்ணி எழுதிக்கணும். அப்போது எக்ஸ் மைனஸ் ஒன்னுங்கிறது ரெண்டு டேர்ம் இருந்துச்சு, அதனால் எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன். அனதர் சைடில் என்ன இருந்துச்சு? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருந்துச்சு. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னும் இருந்துச்சு. இதுதான் ஈக்குவேஷன் 1. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபேக்டர்ஸும் ஜி ஆஃப் எக்ஸோட ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சதை மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். தென் எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி அப்படிங்க வரும்போது எல்சிஎம் ஜிசிடி நம்மளுக்கு என்ன கிடச்சிருந்தது? எக்ஸ் ப்ளஸ் ஒன் மட்டும்தான் கிடச்சிருந்தது. இன்ட்டு எல்சிஎம் வந்து ரிமைனிங் எல்லாமே வந்திருந்தது. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை காமனாக எழுதிட்டோம். ரிமைனிங் வந்து ஜிசிடியில் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர், இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் தான் வந்திருந்தது, எக்ஸ் மைனஸ் ஒன் வந்து ஒரு தடவை தான் வந்திருக்கும். அப்போது இதில் வந்து ஜிசிடி எக்ஸ் ப்ளஸ் ஒன், இதில் ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருந்திருக்கும். அப்போது செக் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஆகும், தென் எக்ஸ் மைனஸ் ஒன் ஆகும், தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அண்ட் ரிமைனிங் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் தான் இருக்கும். ஈக்குவேஷன் 2. அப்போ இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஈக்குவேஷன் 1 and 2 both equal. Therefore, it's verified f of x into g of x equal to LCM into GCD. கண்டிப்பாக வெரிஃபை பண்ண சொன்னாங்கன்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு என்னவா தான் ஒரு ஆன்சர் ஈக்குவலாக தான் வரக்கு சான்சஸ் அதிகம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ஸ்கொயருங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன், அனதர் எக்ஸ்பிரஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய். அப்போ ஃபங்க்ஷனை எடுத்து எழுதும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ஸ்கொயர் அப்படிங்கும்போது இது ரெண்டுலேயும் காமனாக என்ன வேல்யூ இருக்குது? எக்ஸ்ஒய் தான் காமனாக இருக்குது. வெளியே எடுத்துட்டோம்னா உள்ளே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கும். அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய்ங்கிறது எக்ஸ்பிரஷன், அதில் காமன் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மட்டும்தான் ரெண்டுலேயும் இருக்குது. அதை மட்டும் எடுத்து எழுதும்போது உள்ளே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரும். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது ஜிசிடின்னு ஆகும்போது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது? எக்ஸு காமனாக இருக்குது, அது போக எக்ஸ் ப்ளஸ் ஒய் காமனாக இருக்குது. அப்போ ஜிசிடிங்கிறது இதுதான். அதே மாதிரி எல்சிஎம், இப்போ எல்சிஎம்ங்கும் போது நான் சொன்ன மாதிரி இது ரெண்டுலேயும் செக் பண்ணி காமன் வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். அது போக எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இதுலேயும் எக்ஸ் இருந்துச்சு, எடுத்து காமனாக எழுதிட்டோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருந்தது, காமனாக எடுத்து எழுதிட்டோம். அப்போ எக்ஸ்ட்ரா எது மட்டும் ரிமைனிங் இருக்குது? ஒய் மட்டும் இருக்குது. அப்போது எல்சிஎம் வந்து எக்ஸ்ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது தான் எல்சிஎம். இப்போ வெரிஃபிகேஷனுக்குள்ளே போகும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்து மல்டிபிள் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸை நீ ஃபேக்டரைஸ் பண்ணினதை எடுத்து எழுதுங்க. அதாவது ஃபேக்டர்னால் சிம்பிளிஃபை பண்ண டேர்ம் எடுத்து எழுதும்போது ஈஸியாக இருக்கும். அப்போது எக்ஸ்ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு இதில் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போது கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி எடுத்து மல்டிபிள் பண்ணும்போது ஜிசிடி என்னது? எல்சிஎம் வந்து எக்ஸ்ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ பார்க்கும்போதே தெரியுது எக்ஸ் ஸ்கொயர் ஒய்
into x plus y the whole square. Equation 2. So compare 1 and 2, both are equal. So f of x into g of x equal to LCM into GCD. It is a final answer. Thank you.